ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சோயா சுக்கா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வந்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் முக்கியமாக ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போது இது ரெண்டும் வதங்கிருச்சுங்க. தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இப்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து நம்ம சேர்க்குற சோயாவும் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. இதுலேயே சோயா வந்து நல்லா பாதி அளவு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் கொதிக்குது. இந்த டைமில் நம்ம சோயாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக பட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம இந்த சோயாவில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே உறிஞ்சி சோயா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோயா சுக்கா வந்து. ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம கலந்து விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எல்லா சாதத்து கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து மறக்காது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்மளோட சோயா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.